என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரும் மார்கழி பௌர்ணமி டிசம்பர் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. 3 சக்திகளும் அதிசேர இணையக்கூடிய இந்த பௌர்ணமி நன்னாளில் இந்த ஒரு பொருளையாவது வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து கடன் பிரச்சனைகளும் பண பிரச்சனைகளும் தீர்ந்து வீட்டில் செல்வ வளம் பெருகும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாய்ந்த நாளான இந்த பௌர்ணமிங்கிறது நாளை நமக்கு டிசம்பர் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. அதாவது மார்கழி மாதம் அப்படின்னாலே சிவன் மற்றும் விஷ்ணு அப்படிங்கிற இரு மூர்த்திகளுக்கு உரிய வழிபாட்டிற்குரிய மாதம். அதோடு சேர்ந்து இந்த பௌர்ணமியானது செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால இது அம்பிகைக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. அதனால இந்த 3 சக்திகளும் இணையக்கூடிய இந்த அற்புதமான ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளில் நம்மளால் முடிந்த எளிமையான பொருட்களை நம்ம வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைக்கும்போது கட்டாயமாக நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். நம்ம வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் தீர்ந்து நம்ம வீட்லையும் அஷ்டலட்சுமியுடைய கடாட்சமும் செல்வ வளமும் பெருக ஆரம்பிக்கும். அந்த பெருமாளுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால நீங்க இந்த மார்கழி பௌர்ணமியை யாரும் தவற விடாமல் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்ல உங்களால் என்ன பொருள் வாங்க முடியுமோ அதை வாங்கி ஒரு பொருளாவது நீங்கள் வாங்கி வீட்டில் வைத்தால் கூட போதும். ரொம்பவே விசேஷமானது. அதனால காலை மற்றும் மாலை என 2 வேளைகள்லையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, பெருமாள் மற்றும் சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்யலாம். காலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவன் கோவிலுக்கு செல்லலாம். அதுக்கப்புறம் அம்பிகையும் நாளைக்கு நீங்கள் வீட்டில் வழிபாடுறது ரொம்பவே சிறப்பு. குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி நாளில் செய்கிறதும் இன்னும் மிக சிறப்பு. அதனால குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் குலதெய்வத்தை நேரில் சென்று தரிசனம் செய்கிறது இந்த பௌர்ணமி நாளில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பூஜையாக இருந்தாலும் ஸ்லோகமாக இருந்தாலும் பௌர்ணமி நாளில் செய்கிறது அது இரட்டிப்பான மனங்கை நமக்கு கொடுக்கும். அதனால தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பௌர்ணமியில் செய்யும்போது அது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளில் உங்களால் எந்த பொருள் வாங்க முடியுமோ வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க. அந்த மகாலட்சுமியையும் பெருமாளையும் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் வீட்லையும் செல்வ வளமும் அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சமும் கண்டிப்பாக நிறையும். சரி, முதல் பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் பொருள் என்ன அப்படின்னா எல்லா விசேஷ நாட்கள்லையுமே நம்ம வாங்கக்கூடிய பொருள் தான். நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்தாலும் பரவாயில்லை. முக்கியமான இந்த பௌர்ணமி விசேஷ நாட்களில் நம்ம வாங்கும்போது அது இன்னும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கும். அந்த மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டை தேடி வருவார்கள். அப்படிங்கிற அந்த பொருள் என்ன அப்படின்னா கல் உப்பு தான். இது கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். பரவாயில்லை, ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு பாக்கெட் நீங்கள் வாங்கி வைத்து பூஜை அறையில் வைக்கும்போது கட்டாயமாக இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் இதை செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள் தீரும். மகாலட்சுமி தேவியை நிச்சயமாக வீடு தேடி வருவார்கள். அதனால கண்டிப்பாக இந்த கல் உப்பை கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. 2வது பொருள் என்ன அப்படின்னா அந்த பௌர்ணமி நிலா போல நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறணும். நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும். நம்ம வீட்டில் இருக்கிற தடைப்பட்ட காரியங்கள் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மஞ்சள் வாங்குங்க. விரலி மஞ்சளாகவும் இருக்கலாம், குண்டு மஞ்சளாகவும் இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 10 ரூபாய் பாக்கெட் உண்டுல மஞ்சள் பாக்கெட் அது கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி வைங்க. அம்பாளுக்கும் ரொம்ப மஞ்சள் பிடிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், விரலி மஞ்சள் வாங்குறது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குங்குமம், அதாவது நம்மளுடைய கணவருடைய ஆயுள் நலம் அதிகமாக இருக்கணும், திருமணம் ஆகாத பெண்கள் சீக்கிரமாக திருமணம் வரம் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் குங்குமத்தை வாங்கி என்ன பண்ணுங்க, அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வரம் நிச்சயமாக அமையும். அதனால முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. 4வது பொருள் இனிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம். வெல்லம் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு கூட வாங்கலாம். இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாக மாறணும், எங்களுடைய எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டைமண்ட் கல்கண்டு கூட வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பூஜை அறையில் வைத்துக்கலாம். பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான ஏலக்காயை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏலக்காய் மாலையாக கூட கோர்த்து போட்டுக்கலாம் ஒற்றை எண்ணிக்கையில். அப்படி இல்லைன்னா
ரூபாய் பாக்கெட் ஏலக்காய் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கிண்ணத்தில் வைத்து கூட நீங்கள் வைத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அஸ் யூஷுவல் நீங்கள் சமையலுக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களால் என்ன பொருள் வாங்க முடியுமோ இதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வீட்டோட பூஜை அறையில் வைத்து அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். காலையில் சுக்கிரஹோரை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமைனால காலையில் சுக்கிரஹோரை நேரத்தில் வாங்குறது ரொம்பவே சிறப்பு. சுக்கிரஹோரை காலையில் 6 to 7 இந்த நேரத்தில் வாங்குறது இன்னும் சிறப்பை கொடுக்கும். கண்டிப்பாக முடிந்தவர்கள் எல்லோருமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி வீட்டோட பூஜை அறையில் வைத்து வழிபட்ட பின் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.